வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் முட்டை பயிரோக்கி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. முட்டை பயிரோக்கி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் நான் வந்து அடை வைத்த முட்டை, கோழி குஞ்சு ஃபார்ம் ஆகாதனால அதை வந்து நான் உரமாக பயன்படுத்துகிறேன். நார்மலாக நீங்கள் எந்த முட்டை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்குங்க. ஏன்னா அதில் இருக்கிற எந்த பாற்றும் பெருசாக இல்லாத அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்குங்க. ஏன்னா எந்த உரமும் எனக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் இதை உரமாக கொடுக்கலாம். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி தான், செடிகளுக்கு தேவையான உரத்தை கொடுக்க முடியாது. இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். செய்து செடிகளுக்கு ஊற்றுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கூடவே வந்து செடிகள் நல்லா வளர்கிறதுக்கும் இது அதிகமாக வந்து துணை புரியுது. செடிகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாக கூட இதை நீங்கள் தயாரிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு 1 லிட்டருக்கு வந்து 1 முட்டை அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 1 முட்டையை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்குறோம். 1 லிட்டர் தண்ணீர் வந்து விடலாம். தண்ணீர் விட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. முட்டை வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 1லேருந்து வேணால் ஒரு 2 முட்டை வரைக்கும் வேணால் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். அதிகமாக வந்து இந்த கலவையை நீங்கள் காலையில் செடிகளுக்கு வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்மெல் அடிக்கும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க காலையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில் வரும்போதே உங்களுக்கு வந்து நல்லா ட்ரை ஆயிரும், எந்த ஸ்மெல்லும் அடிக்காது. அதனால் இந்த கரைசல் அதிகமாக காலை நேரத்தில் செடிக்கு விடுங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து முட்டை பயிரோக்கி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செடிகளுக்கு வந்து நம்ம விடலாம். தாராளமாக வந்து இவ்வளோ அளவு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாருங்கள், ஸ்ப்ரே கண்டில் ஊற்றியும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் ஸ்ப்ரே கண்டை மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம், ஸ்மெல் அடிக்கும். அதனால் இந்த மாதிரி கலக்கி செடியோட அந்த வேர் பகுதியில் இந்த மாதிரி விட்டுருங்க. அதனால் கைகள்லையும் பட வாய்ப்பில்லை, அதில் எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதே போல் ஈஸியாக நம்ம வந்து பயன்படுத்தவும் செய்யலாம். அந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க. செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து தாராளமாக இதில் இருக்குது. நல்லா வளரும். ரோஜாக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா பூ வைக்கும். நீங்கள் எந்த முட்டைனாலும் கூட இதை வந்து செய்யலாம். கம்போஸ்ட் அந்த மாதிரி பெரிய உரங்களாக தயாரிக்க முடியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.